Hi friends, welcome to South India Kitchen. இன்னைக்கு நம்ம எக் புர்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்க 3 முட்டை எடுத்துர்க்கேன். எக் புர்ஜி பண்றதுக்கு 3 முட்டை எடுத்துக்கோங்க. First ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 3 சின்ன வெங்காயத்தை சின்ன சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளியை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல மையா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாயும் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes அப்படியே வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட் மசாலா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிங்கிளாக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தென் முட்டையை ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முட்டை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரண்டியாலே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் சின்ன சின்ன பொடிசா நமக்கு கிடைக்கும், சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ மிச்சம் இருக்க முட்டையையும் இது கூடவே ஊத்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே ஃபாஸ்டா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசி எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கலாம். வித் லவ்விங், காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பை பாய்.